சிவபெருமானுக்கு மாமன் முறையாக அவள் கொண்டு வரம் தர வா இறைவா என்று தவம் செய்து தாட்சாயினியை குழந்தையாக பணிவுடன் வேண்டி பெற்றார். தாயில் சிறந்த தயாபரன் தன்னையே தரும் தயாபரன் வந்தோம் வரம் தந்தோம் வணங்கியவர்க்கு வரம் வழங்கி சென்றார். தன்னில் பாதியை தக்ஷனுக்கு தாட்சாயினி என்ற குழந்தையாக தந்தார். தக்ஷனின் தவம் பல செய்து தகுதியை வளர்த்து வானோர்களும் மேலாக மதிக்கும் மகிமையை பெற்றார். தாட்சாயினி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தாள். நித்தம் சிவனை சித்தத்தில் வைத்து சிறப்பித்து வந்தாள். சிவனை சிந்தையுள் வைத்து அகத்திலும் புறத்திலும் பூஜித்து வந்தாள். சித்தனை பித்தனை ஊமத்தனை உடையவனாக்கும் உரிய நாளை உள்ளத்தில் வேண்டி வந்தாள். உரிய நாளும் வந்தது. உமையை சிவனின் உடைமையை ஒப்படைக்கும் நாளும் வந்தது. வேண்டி கேட்ட தக்ஷனும் விரும்பி கேட்ட உமையம்மையின் விருப்பத்தையும் நிறைவேற்ற மணமகனாய் சிவபெருமான் வர 33 கோடி தேவர்களும் காண